ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊரில் மக்கள் மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பயிர்கள்லாம் விளையாமல் இருந்துச்சு. அவங்க குளத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அங்கே யாழினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் ரொம்ப அன்பானவா, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்வா. ஆனால் அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு காட்டில் உள்ள ஒரு மரத்துக்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பா. அங்கே உள்ள செடி கொடி பூக்கள் எல்லாத்துக்கூடையும் அவள் பேசிக்கிட்டே இருப்பாள். அவளுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லுவாள். அந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே இருந்தா. அங்கே ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு வயதான முதியவர் ஒருவர் வருவார். அந்த முதியவர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பார். அவருக்கு உதவுறதுக்கு யாருமே ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது யாழினி தான் அந்த முதியவருக்கு போய் உதவி அவருக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து பார்த்து செய்வா. செஞ்சு அவளுக்கு உணவு கொடுப்பா, அவரை நல்லா பார்த்துப்பா. மறுநாள் அந்த முதியவர் ஒரு ஏஞ்சலாக மாறிடுவார். ஏஞ்சலாக மாறி உனக்கு என்ன வேணும் கேளுமா, நான் உனக்கு அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கும் யாழினி தனக்குன்னு எதுவும் கேட்காம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மழை பெய்யணும், மக்கள் எல்லாம் நல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கேட்பா. அன்னையிலேருந்து இந்த ஊரில் மக்கள் எல்லாரும் அந்த ஏஞ்சலும் அதே மாதிரி நடக்கும். நீ சொன்னதே உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு மறைஞ்சிடும். அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதே மாதிரி அந்த ஊரில் நல்லபடியாக மழை பெய்யும். குளங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அங்கே செடி கொடிகள்லாம் நல்லா பூத்து இருக்கும். மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு பஞ்சம் எல்லாம் போயிடும். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஆயிடுவாங்க மக்கள் எல்லாரும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நமக்கு நம்மளுடைய தேவைக்கு எப்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களுடைய பக்கத்தில் இருந்து யோசித்து அவங்க அந்த சூழ்நிலையில் இருந்து மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இதுதான் இந்த கதையோட நீதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.